அருண் நைட்டு எழுந்திரிச்சு ஃபோனை பார்க்குறான். மணியை பார்த்தா 2 மணி. அந்த ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் புரள்றான், அந்த பக்கம் புரள்றான். தூக்கமே வர மாட்டேங்குது. இது ஒரு நாள் 2 நாள் அருணுக்கு நடக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2, 3, 4 மாதம் கிட்ட அவனுக்கு சரியாக தூக்கமே கிடையாது. 1 மணி, 2 மணி, 12 மணி இந்த மாதிரி ரேண்டமாக தான் தூங்குறான். இதனாலேயே மறுநாள் அவனால் எந்த விஷயத்துலையுமே சரியான ஃபோக்கஸ் கொடுக்க முடியல. படிக்கிறதுலையா இருக்கட்டும், வேலை பார்க்குறதுலையா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறான், மற்றவங்கள்ட்ட எரிஞ்சு விழுகிறான். அப்படி இல்லைனா ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துடுறான் எல்லா இடத்துலையும். இதே மாதிரி தான் அவனுக்கு எல்லா டேஸுமே போயிட்டுருக்கு. ஒரு நாள் நைட்டு அவன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதுவும் அன்னோன் நம்பர்லேருந்து. என்னடா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, உனக்கு நைட்டு சரியாக தூக்கம் வரலையா? உன்னோட பிரச்சனைக்கு நாளைக்கு 1 மணிக்கு நான் உனக்கு சொல்யூஷன் தரேன், உங்கள் வீட்டை விட்டு வெளியில் வா அப்படிங்கிற மெசேஜ் வருது. பார்த்துட்டு அவனுக்கு சரியான ஷாக்கு. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து இந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் வருது. ஒருவேளை இது உண்மையா பொய்யா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஆனால் சரி ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டான். ஓகே, மறுநாள் நம்மளுக்கு தான் தூக்கமே வராது. 1 மணிக்கிட்ட சரி வெளியில் போய் பார்ப்போம் அப்படின்னு வெளியில் போய் பார்க்குறான். ஏரியா ஃபுல்லாக யாருமே இல்லை. தெருவில் பக்கத்தில் எதுவுமே எந்த சவுண்டுமே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ தான் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்த பார்க்கெல்லாம் ஒரு சேர் மாதிரி இருக்கும்ல, அந்த சேரில் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இவன் அப்படியே பொறுமையாக பக்கத்தில் போகிறான். யார் அப்படின்னு கேட்குறான். நீ அருண் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நல்லா தெளிவாக பார்க்குறான். அங்கே ஒரு வயசான ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அருண், உனக்கு தூக்கம் வராததுக்கு காரணம் நீ இல்லை, 3 திருடன்களால் தான் உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. 3 திருடங்களா? யார்? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கன்ஃபியூஷனோடையே கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, நீ நைட்டு 11 மணி 12 மணிக்கு தானே படுப்பேன், அது வரைக்கும் மொபைல் பார்ப்பல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அவன் தான் உன்னோட திருடன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு, அருண், நீ யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப் இது எல்லாத்துலேயுமே ப்ளூ லைட் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்லேயே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த திருடனோட வேலை என்ன தெரியுமா? இன்னும் டைம் ஆகலை முழிச்சிக்கிட்டே இரு, இன்னும் டைம் ஆகலை முழிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு உன் கண்ணு வழியாட்டி உன் மூளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால தான் நீ நைட்டில் அப்படியே ஃபோன் பார்க்கும்போது ஓகே இன்னும் டைம் ஆகலை அப்படின்னு உனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. உன்னோட முதல் திருடனை நீ பிடிச்சி அடித்து விரட்டணும் அப்படின்னா நீ தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே டிவி, லேப்டாப், ஃபோன் இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. அருணும் ஓகே இதை சரி பண்ணிட்டா என்னால் சரியாக தூங்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு 2வது திருடனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல இவனை பிடிச்சி விரட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் அருணும் போய் படுக்கிறான். மறுநாள் அவனுக்கு தான் தூக்கம் வராது. மறுநாள் எழுந்திரிக்கிறான். கரெக்டாக அதே மாதிரி அவன் தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோனு, டிவி எல்லாத்தையுமே தள்ளி வச்சிடறான். அவனை விட்டு தள்ளி வச்சுட்டு சரின்னு தூங்கலாம்னு ட்ரை பண்ணுறான். சுத்தமாக தூக்கம் வரல. இந்த பக்கம் படுக்கிறான், அந்த பக்கம் தூக்கம் வர்றான். ஆனால் கரெக்டாக 1 ஹவருக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டான். என்னடா அது தூக்கமே வரல, அவர் நம்மகிட்ட போய் சொல்லிட்டாரா, அவரை பார்த்து என்னை கேட்டே ஆகணும் அப்படின்னு சரியான கோவத்தில் கரெக்டாக அதே 1 மணிக்கு வெளியில் போகிறான். ரோட்டில் யாருமே இல்லை, அவர் மட்டும் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, நீ வருவ அப்படின்னு தெரியும். உடனே இவன் சொல்கிறான், அது எப்படி நீங்கள் சொன்னீங்க, நான் ஃபாலோ பண்ணேன், ஆனால் அது என்ன ஒர்க் அவுட்டே ஆகலையே, எனக்கு தூக்கமே வரலையே அப்படின்னு கேட்குறான். நீ நேற்று எத்தனை மணிக்கு படுத்த அப்படின்னு கேட்குறாரு. நேற்று நான் 11 மணிக்கு படுத்தேன். அதுக்கு முன்னாடி 11:30, அதுக்கு முன்னாடி 10, அதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு 1, 2 அப்படின்னு ரேண்டமான நம்பர்ஸை சொல்கிறான். இவன் தான் உன்னோட 2வது திருடன். அருண், நீ தினமும் ஒவ்வொரு டைமில் தூங்கி பழகிட்ட. அப்படி பழகக்கூடாது. அப்படி பழகுனா உனக்கு தூக்கம் வராது. நல்லா கேட்டுக்கோ, ஒரே நேரத்தில் தூங்கணும், ஒரே நேரத்தில் எழுந்திரிக்கணும். இப்போது நைட்டு 10 மணிக்கு படுக்கிற இல்லை 10:30க்கு படுக்கிற அப்படின்னா காலையில் 6 மணி இல்லை 6:30 அந்த மாதிரி எழுந்திரிக்கிற அப்படின்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே ரிப்பீட்டுவாக நீ ஃபாலோ பண்ணணும். நீ இந்த மாதிரி ரேண்டமான டைமில் படுத்து பழகிட்ட. அதனால தான் எந்த டைம் கரெக்டான டைம் ஸ்லீப் அப்படின்னு உன்னோட மூளைக்கு நீ சரியாகவே சொல்லலை. அதனால தான் அது கன்ஃபியூஷனாகவே இருக்குது. சரியாக சொல்லு, எந்த டைமுக்கு நீ படுக்கிற அப்படிங்கிறத. அருணும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறான். 10:30 காலையில் 6:30 இந்த டைமில் தான் நான் படுக்க போகிறேன், இந்த டைமில் தான் நான் எழுந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி சரி இந்த திருடனை நான் பிடிச்சிட்டேன், என்னோட 3வது திருடனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் பொறுமையாக பெஞ்சை விட்டு எழுந்திரிக்கிறாரு. அருண், முதல்ல 2வது திருடனை அடித்து விரட்டிட்டு வா, உனக்கு 3வது ஆளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அருண் கொஞ்சம் தூரம் போயிட்டு
சண்டே கூடவா நான் வந்து இதே டைமில் எழுந்திரிக்கணும், இதே டைமில் படுக்கணும் அப்படின்னா சொன்னால் செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு விட்டுடுறாரு. ஓகே, அருணும் போகிறான். மறுநாள் வந்து தூங்குறான். அதாவது 10:30க்கு தூங்குறான். அடுத்த நாளும் 10:30க்கு தூங்குறான். அடுத்த நாள் 10:30க்கு தூங்குறான். அப்பயும் சரியாகவே தூக்கம் வரல. கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. பட் ஆனால் முன்னாடி விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, ஒரு நல்ல ஃபீல். அதாவது தூங்குறதுக்கு ஒரு அளவு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ரொம்ப நாள் கழித்து அவனும் வெயிட் பண்ணி பார்க்குறான். அந்த பெஞ்சில் யாருமே இல்லை. ஒரு நாள் நைட்டு அதே மாதிரி மெசேஜ் வருது. இன்றைக்கி நைட்டு இப்போவே கிளம்பி வா. அந்த மாதிரி மெசேஜ் வருது கரெக்டாக அதே 1 மணிக்கு. இவனும் இறங்கி போகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. இது நார்மல் தான், நான் சொல்கிறது தான். அதாவது தெருவில் யாருமே இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த பெஞ்சிலையும் யாருமே இல்லை. அந்த பெரியவர் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அந்த இடத்துல ஒரு வெள்ளையாக ஒரு விஷயம் இருக்குது. பேய்லாம் இல்லை, ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை எடுத்து அருண் பார்க்குறான், படிக்கிறான். அப்படின்னா, அருண், இப்போ உன்னோட 3வது திருடனை நீ பிடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த பேப்பரில் எழுதிருக்கு. டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, அதுதான் உன்னோட 3வது திருடன். டீ காஃபி அப்படிங்கிறது ஒரு எனர்ஜிக்காக, பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக குடிக்கிற ஒரு விஷயம். இதை காலையில் குடிச்ச அப்படின்னா நீ நல்லா ஒரு ஆக்டிவாக வேலை பார்க்க முடியும், ஒரு விஷயத்தை நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஆனால் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே குடிச்ச அப்படின்னா அதே தான் கண்டினியூ ஆகும். அதாவது மைண்டு நல்ல வேகமாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது தூங்குறதுக்கான டைம் அப்படின்னு அதுக்கு தோணவே தோணாது. 5 மணிக்கு மேலே ஒரு 6 மணி, 7 மணி, 8 மணி இந்த டைமில் டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோ. உன்னோட ஸ்லீப் ரொம்ப ரொம்ப பெட்டராகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த பெரியவர் நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ நீங்கள் ஏன் இப்படி வந்து பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உன்னோட 3வது திருடனையும் நான் பிடிச்சி கொடுத்துட்டேன். இந்த 3 பேரையும் அடித்து விரட்டினேன் அப்படின்னா உன்னோட தூக்கத்தை கண்டிப்பாக உன்னால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த 3 திருடங்க மட்டும் இல்லை, இன்னும் 3 திருடங்களும் இருக்காங்க. அவங்களையும் நீ பிடிச்ச அப்படின்னா உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 திருடங்களையும் எனக்கு சொல்லுங்கள், இப்பயே சொல்லுங்கள், எப்பயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அருண். ஒரு கதையில் 3 திருடங்களை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும். இது அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். ஒரு கதையில் 3 திருடங்களை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும். இதோட அடுத்த 3 திருடங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு திருடனை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹாவ் எ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.